சாந்தி. முரளி டேட் 22/1/2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இது முதலும் முடிவும் இல்லாமல் முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் நாடகம். இது மிக நன்றாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சரை குழந்தைகள் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். கேள்வி: எந்த கவர்ச்சியின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்துமாக்களும் உங்களிடம் ஈர்க்கப்பட்டு வருவார்கள்? பதில்: பவித்திரமும் யோகாவும் கவர்ச்சி செய்வதற்கு ஆதாரமாக இருக்கின்றன. இதன் மூலமாக உங்கள் விருத்தி ஏற்பட்டு கொண்டே போகும். போக போக தந்தையை உடனே அறிந்து கொள்வார்கள். இவ்வளவு அதிகமானோர் ஆஸ்தி பெற்று கொண்டு இருப்பதை பார்க்கும்போது அதிகமானோர் வருவார்கள். அதாவது இங்கே கூட்டம் வரதை பார்த்துட்டு எல்லாரும் வருவாங்கங்கிறாங்க. எவ்வளவு காலம் கழியுமோ அவ்வளவு உங்களிடம் கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டே போகும். ஓம் சாந்தி. ஆத்மாக்கள் நாம் பரந்தாமத்திலிருந்து வருகிறோம் என்பது ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியும். புத்தியில் இருக்கிறது, எப்போது அனைத்து ஆத்துமாக்களும் வந்து விடுவார்களோ, மீதம் கொஞ்சம் இருப்பார்களோ, அப்போது தந்தை வருகிறார். இப்போது குழந்தைகள், நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிகவும் எளிது. தூர தேசத்தில் இருப்பவர் எல்லோருக்கும் பின்னால் வருகிறார். கொஞ்சம் பேர் மீதம் இருக்கிறார்கள். இப்போது வரை விருத்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தந்தை யாரும் அறியவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு படைப்பின் முதல் இடை கடையை எப்படி அறிவார்கள்? இது எல்லையற்ற நாடகம். இது நாடக நடிகர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இன்னின்னாருக்கு இன்ன பாகம் கிடைத்திருக்கிறது என்று சாதாரண நடிகர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. எந்த விஷயம் முடிந்து போகிறதோ அதை வைத்து பிறகு சிறிய நாடகத்தை உருவாக்குகிறார்கள். எதிர்காலத்தை பற்றி உருவாக்க முடியாது. எது நடந்து முடிந்ததோ அதை எடுத்து அதில் கொஞ்சம் கதைகளை சேர்த்து நாடகத்தை தயார் செய்கிறார்கள். அதையே எல்லோருக்கும் காட்டுகிறார்கள். எதிர்காலத்தை பற்றி அறியவே இல்லை. தந்தை வந்திருக்கிறார், ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது, நாம் ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். யாரெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவி தேவர் பதவி பெறுவதற்கான வழியை நாம் சொல்கிறோம். இந்த தேவர்கள் எப்படி இவ்வளவு உயர்ந்தவர்களாக மாறினார்கள்? இதுவும் யாருக்கும் தெரியாது. உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மமே இருந்தது. நமது தர்மத்தை மறந்த காரணத்தால் எங்களை பொறுத்தவரை எல்லா தர்மமும் ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள். பாபா நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தந்தையின் டைரக்ஷன் படியே சித்திரங்கள் போன்றவற்றை உருவாக்குகிறார்கள். பாபா தெய்வீக காட்சி மூலமாக சித்திரங்களை செய்ய வைத்தார். ஒருவர் தனது புத்தியை வைத்தும் உருவாக்குகிறார். பாகமுடையவர்கள் நடிகர்களாக இருக்கிறார்கள். எனினும் கிரியேட்டர், டைரக்டர் போன்ற யாரையும் அறியவில்லை என்பதை நிச்சயம் எழுத வேண்டும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. தந்தை இப்போது புதிய தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். புதிய உலகம் புதியதாக மாறுகிறது. இதுவும் புத்தியில் இருக்க வேண்டும். பழைய உலகத்தில்தான் தந்தை வந்து உங்களை பிராமணர்களாக மாற்றுகிறார். பிராமணர்களே பிறகு தேவர்கள் ஆகிறார்கள். யுக்தி எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்பதை பாருங்கள். இது அனாதியாக முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் நாடகம். எனினும் இது மிக நன்றாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மிக ஆழமான விஷயங்களை தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எப்போது விநாசம் ஆரம்பமாகுமோ அப்போது கடந்த கால முழு வரலாறும் உங்களுக்கு தெரிந்துவிடும். பிறகு சத்தியுத்துக்கு போகும்போது கடந்த கால வரலாறு எதுவும் நினைவில் இருக்காது. சத்தியோகம் போனோன்னு இந்த நாலேஜ் எல்லாம் மறைந்து போயிடுது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக செயலை செய்து கொண்டே இருப்பீர்கள்.
கடந்த காலத்தை பற்றி யாருக்கு சொல்வீர்கள்? இந்த லக்ஷ்மி நாராயணர் கடந்த காலத்தை பற்றி முற்றிலும் அறியவில்லை. எப்படி விநாசம் நடக்கும், எப்படி ராஜ்யம் நடக்கும், எப்படி மாளிகை கட்டுவார்கள் என்று பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாம் உங்கள் புத்தியில் இருக்கின்றன. நிச்சயம் கட்டுவார்கள் தானே. சொர்க்கத்தின் தோற்றம் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். பாகத்தை நடித்துக்கொண்டே போக போக தெரிந்து கொண்டே போகும். இதனை தேவையற்ற இரத்த விளையாட்டு என்று சொல்வார்கள். தேவையில்லாமல் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டே போகிறது. நிலநடுக்கம் ஏற்படுகிறது. எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது? வெடிகுண்டுகளை வீசுவார்கள். அது தேவையற்றது தானே. யாராவது ஏதாவது செய்கிறார்களா என்ன? விசால புத்தி உடையவர்கள் உண்மையில் விநாசம் நடந்தது, அடிதடி கலாட்டா நடந்தது என்பதை புரிந்து கொள்வார்கள். அப்படி விளையாட்டையும் உருவாக்குகிறார்கள். இதை புரிந்து கொள்ளவும் முடியும். ஒரு நேரம் ஒருவருடைய புத்தியில் டச் ஆகும். நீங்கள் பிராக்டிக்கலாக இருக்கிறீர்கள். நீங்கள் அந்த ராஜதானிக்கு எஜமானர்களாகவும் ஆகிறீர்கள். இப்போது அந்த புதிய உலகத்திற்கு நிச்சயம் போக வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியும். பிரம்மா மூலமாகவோ அல்லது பிரம்மகுமார் குமாரிகள் மூலமாகவோ யார் பிராமணர் ஆகிறாரோ அவர் ஞானத்தை பெறுவதால் அங்கே வருவார். தமது வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறீர்கள். பலரையும் அறியவும் முடியாது. சென்டர்களுக்கு எத்தனை பேர் வருகிறார்கள், அவ்வளவு பேரையும் நினைவில் வைக்கவும் முடியாது. எத்தனை பிராமணர்கள் விருத்தியாகி ஆகி எண்ணற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். அக்யூரேட் கணக்கு எடுக்க முடியாது. நமது பிரஜைகள் எத்தனை பேர் என்பது ராஜாவுக்கு அக்யூரேட்டாக தெரியாது. மக்கள் தொகை கணக்கு போன்றவற்றை எடுக்கிறார்கள். எனினும் வித்தியாசம் இருக்கவே செய்கிறது. இப்போது நீங்கள் மாணவர்கள். இவரும் மாணவர். அனைத்து சகோதரர்களும் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பாபா பாபா என்று சொல்லி சிறு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. வரும் காலங்களில் தந்தையை உடனே அறிந்து கொள்வார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு எண்ணற்ற எல்லோரும் ஆஸ்தியை பெறுவதை பார்க்கும்போது பலர் வருவார்கள். எவ்வளவு தாமதம் ஆகுமோ அவ்வளவு உங்களிடம் கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டே போகும். பவித்திரமாக மாறுவதால் கவர்ச்சி ஏற்படும். எந்த அளவு யோகத்தில் இருப்பீர்களோ அந்த அளவு கவர்ச்சி ஏற்படும். பிறரையும் ஈர்ப்பீர்கள். தந்தையும் இருக்கிறார் தானே. அதிக விருத்தி ஏற்பட்டு கொண்டே போகும். அதற்காக யுக்திகள் படைக்கப்படுகின்றன. கீதையின் பகவான் யார்? ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்வது மிகவும் எளிது. அவர் சாக்கார உருவில் இருக்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று நிராகார தந்தை சொல்கிறார். இந்த விஷயமே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது. அதனால் எல்லோரையும் இதை எழுத வைத்து கொண்டே இருங்கள் என்று தந்தை சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய லிஸ்டை உருவாக்கினால் மனிதர்களுக்கு தெரிய வரும். பிராமணர்கள் நீங்கள் எப்போது உறுதியான நிச்சய புத்தியோடு இருப்பீர்களோ அப்போது மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். மாயாவின் புயலும் கடைசி வரை வீசும். வெற்றி பெற்றால் பிறகு முயற்சியும் இருக்காது, மாயாவும் இருக்காது. நினைவில்தான் பெரும்பாலும் தோற்கிறார்கள். எந்த அளவு நீங்கள் யோகத்தில் உறுதியாக இருப்பீர்களோ அந்த அளவு தோற்க மாட்டீர்கள். இங்கே ராஜதானி ஸ்தாபனையாகிக் கொண்டே இருக்கிறது. நமது ராஜ்யம் இருக்கும் என்ற நம்பிக்கை குழந்தைகளுக்கு இருக்கிறது. பிறகு நாம் தங்க வைரங்களை எங்கிருந்து கொண்டு வருவோம்? சுரங்கங்கள் எல்லாம் எங்கிருந்து வரும்? இவை முன்னர் இருக்கவில்லை தானே. இதில் குழப்பமடையும் விஷயமே இல்லை. எது நடக்க வேண்டுமோ அதை பிராக்டிக்கலாக பார்ப்பீர்கள். நிச்சயம் சொர்க்கம் உருவாகும். நான் சென்று எதிர்காலத்தில் இளவரசன் ஆவேன். அங்கே தங்க வைரங்களின் மாளிகை இருக்கும் என்ற நம்பிக்கை யார் நன்றாக படிப்பார்களோ அவர்களுக்கு இருக்கும். சர்வீசபிள் குழந்தைகளுக்கே இந்த நம்பிக்கையும் இருக்கும். நாம் மாளிகை போன்றவற்றை எப்படி கட்டுவோம் என்ற எண்ணம்
யார் குறைந்த பதவி பெறுபவர்களோ அவர்களுக்கு ஒருபோதும் வராது. யார் அதிக சேவை செய்வார்களோ அவர்களே மாளிகைகளுக்கு போவார்கள். தாசதாசிகள் தயாராக கிடைப்பார்கள். சர்வீசபிள் குழந்தைகளுக்கே இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். யார் யார் நல்ல சேவை செய்பவர்கள், யார் படிப்பவர்களின் சுமையை தூக்குபவர்கள் என்பதை குழந்தைகளும் புரிந்து கொள்கிறீர்கள். அப்படி இந்த பாபாவிற்கு எண்ணம் இருக்கிறது தானே? முதுமையும் குழந்தை பருவமும் சமமாகிவிட்டன. அதனால் இவரது நடவடிக்கைகளை குழந்தைகளைப் போல இருக்கின்றன. குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் ஒரு செயல் மட்டுமே தந்தைக்கு இருக்கிறது. வெற்றிமணி மாலையின் மணியாக வேண்டும் என்றால் முயற்சியும் அதிகம் செய்ய வேண்டும். மிக இனியவராக மாற வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அப்போதே உயர்ந்தவர் ஆவீர்கள். இது புரிந்து கொள்ளும் விஷயம். நான் என்ன சொல்கிறேனோ அதனை ஜட்ஜ் செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறார். போக போக இன்னும் அதிக காட்சிகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அருகில் வந்து கொண்டே இருந்தால் நினைவு வந்து கொண்டே இருக்கும். 5000 வருடங்கள் ஆகிவிட்டன. இப்போது உங்கள் ராஜ்யத்திற்கு திரும்பி போக வேண்டும். 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறீர்கள். அப்படி வாஸ்கோட காமா உலகை சுற்றி வந்தார் என்று சொல்கிறார்கள். நீங்கள் இந்த உலகில் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறீர்கள். அந்த ஒரு வாஸ்கோட காமா சுற்றி வந்தார். இவரும் ஒருவரே. இவர் உங்களுக்கு 84 பிறவிகளின் இரகசியத்தை புரிய வைக்கிறார். டைனாஸ்டி நடக்கிறது. எனக்குள் எந்த தேக அபிமானமும் இல்லைதானே? நொந்து போவதில்லை தானே? எங்காவது பிணக்கம் ஏற்படுவதில்லை தானே என்று தனக்குள் பார்க்க வேண்டும். நீங்கள் யோக பலத்தில் இருப்பீர்கள். சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தால் உங்களை யாரும் கன்னத்தில் அறைய முடியாது. யோக பலமே கேடயம். அதாவது மாயா உங்களை என்ன பண்ணாத அடிக்க முடியாதுங்கிறார் பாபா. உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை யாராவது அடி வாங்கினால் நிச்சயம் தேக அபிமானம் இருக்கிறது. ஆத்ம அபிமானியை யாரும் ஒருபோதும் அறைய முடியாது. தவறு உங்களுடையதாகவே இருக்கிறது. ஆத்ம அபிமானியை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று விவேகம் சொல்கிறது. அதனால் ஆத்ம அபிமானி ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லோருக்கும் செய்தியும் கொடுக்க வேண்டும். பகவான் வாக்கு மன்மனாபவ. எந்த பகவான்? இதையும் குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். உலகம் முழுவதும் மனிதர்களின் புத்தியில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கே இருக்கிறது. எப்போது நீங்கள் புரிய வைப்பீர்களோ அப்போது நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள் என்று சொல்வார்கள். எனினும் எப்போது உங்களைப் போல புரிந்து கொள்வார்களோ அப்போதே தந்தை எதை கற்பிக்கிறாரோ அது சரியாக இருக்கிறது என்று சொல்வார்கள். நான் இப்படி இருக்கிறேன், என்னை யாரும் அறிய முடியாது என்று ஸ்ரீ கிருஷ்ணர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஸ்ரீ கிருஷ்ணரை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அதற்காக ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலிலிருந்து பகவான் சொல்கிறார் என்பதும் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தில் இருப்பார். பகவான் எப்படி அங்கே வருவார்? பகவான் புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் வருகிறார். அதனால் குழந்தைகள் நீங்கள் எல்லோரையும் எழுத வைத்து கொண்டே செல்லுங்கள். உங்களிடம் எல்லோரும் எழுதி கொடுத்த கருத்துக்களை அச்சடித்து மிகப்பெரிய புத்தகம் இருக்க வேண்டும். இவ்வளவு பேர் இப்படி எழுதியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது தாமும் எழுதுவார்கள். பிறகு உங்களிடம் கீதையின் பகவான் யார் என்று பலர் எழுதி கொடுத்த வாக்கியங்கள் இருக்கும். மிக உயர்ந்தவர் தந்தை ஸ்ரீ கிருஷ்ணர், மிக உயர்ந்தவர் இல்லை என்பது மேலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அந்த நோட்டில் மேலே அப்படி எழுதியிருக்கணுங்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று அவர் சொல்ல முடியாது. பிரம்மாவை விடவும் மிக உயர்ந்தவராக பகவான் இருக்கிறார். இதுதான் முக்கிய விஷயம். இதன் மூலம் எல்லோரும் திவாலாகி விடுவார்கள். இங்கே அமர வேண்டும் என்று தந்தை சொல்வதில்லை. சத்குருவை உங்களுடையவராக மாற்றிய பிறகு
உங்கள் வீட்டிற்கு சென்று இருங்கள். ஆரம்பத்தில் உங்கள் பட்டி அதாவது சூளை நடந்தது. சாஸ்திரங்களிலும் கூட பட்டியின் விஷயம் இருக்கிறது. எனினும் எதை பட்டி என்று சொல்கிறார்கள் என்பதை யாரும் அறியவில்லை. பட்டி அதாவது அந்த செங்கல் சூளை இருக்கு இல்லையா, அதில் பல நன்கு வெந்தும் சில வேகாமலும் செங்கல் இருக்கு. இங்கும் பாருங்கள், தங்கமே இல்லை, கல்லும் மண்ணும் இருக்கின்றன. பழைய பொருட்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது. சீபாபாவிற்கும் தேவி தேவர்களுக்கும் மதிப்பு இருக்கிறது. சத்தியுகத்தில் மதிப்பின் விஷயமே கிடையாது. அங்கே யாரும் பழைய பொருட்களை தேட மாட்டார்கள். அங்கே வயிறு நிறைந்திருக்கும். தேடுவதற்கு அவசியமே இருக்காது. நீங்கள் தோண்ட வேண்டி இருக்கிறது துவாபர யுகத்திற்கு பிறகு தோண்டுவதை ஆரம்பிக்கிறார்கள். கட்டிடம் கட்டுகிறார்கள். ஏதாவது கிடைத்தால் கீழே ஏதோ இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். சத்தியுகத்தில் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பீர்கள். அங்கே தங்கமே தங்கமாக இருக்கும். செங்கல்லும் தங்கத்தால் இருக்கும். கல்ப முன்னர் எது நடந்ததோ, எது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காட்சியே கிடைக்கும். ஆத்துமாக்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இதில் குழப்பமடைய அவசியமே இல்லை. ஒவ்வொரு நொடியும் பாகம் நடிக்கப்படுகிறது, பிறகு மறைந்து விடுகிறது. இது படிப்பு. பக்தி மார்க்கத்தில் அநேக சித்திரங்கள் இருக்கின்றன. உங்கள் சித்திரங்கள் அனைத்தும் அர்த்தத்தோடு இருக்கின்றன. அர்த்தமில்லாமல் எந்த சித்திரமும் இல்லை. எதுவரை நீங்கள் ஒருவருக்கு புரிய வைக்கவில்லையோ அதுவரை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. புரிய வைக்கும் ஒரு தந்தை மட்டுமே அறிவாளியாக ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். இப்போது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கிறது. நீங்கள் ஈஸ்வரிய வம்சத்தை அதாவது குலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஈசன் குலத்தை ஸ்தாபனை செய்கிறார். இப்போது உங்களிடம் ராஜ்யம் எதுவும் இல்லை. ராஜ்தானி இருந்தது, இப்போது இல்லை. தேவி தேவர்களின் தர்மமும் நிச்சயம் இருக்கிறது. சூரிய வம்சம் சந்திரவம்சம் ராஜ்யம் இருந்தன. கீதை மூலமாக பிராமண குலமும் உருவாகிறது. சூரிய வம்சம் சந்திரவம்ச குலங்களும் உருவாகின்றன. மற்றபடி வேறு எதுவும் இருக்க முடியாது. குழந்தைகள், நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடை கடைசி அறிந்து கொண்டீர்கள். மிகப்பெரிய பிரளயம் ஏற்படுகிறது என்று முன்னர் நினைத்தீர்கள். கடலில் ஆளிலையில் ஸ்ரீ கிருஷ்ணர் வருவதாக பின்னால் காட்டுகிறார்கள். முதல் நம்பரில் ஸ்ரீ கிருஷ்ணரே வருகிறார். மற்றபடி கடலின் விஷயம் இல்லை. இப்போது குழந்தைகள், நீங்கள் மிக நன்றாக புரிந்திருக்கிறீர்கள். யார் ஆன்மீக படிப்பை நன்றாக படித்திருப்பாரோ அவருக்கே மகிழ்ச்சி ஏற்படும். யார் நன்றாக படிப்பார்களோ அவர்களே பாசித்தானர் ஆவார்கள். ஒருவேளை யாரிடமாவது உள்ளம் சிக்கியிருந்தால் படிக்கும் நேரத்திலும் அவர் நினைவு வந்து கொண்டே இருக்கும். புத்தி அங்கே சென்றுவிடும். அதனால் படிப்பு எப்போதும் பிரம்மச்சரியத்தில் நடக்கிறது. ஒரு தந்தையை தவிர வேறு எங்கும் புத்தி போகக்கூடாது என்று இங்கே குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. எனினும் பலருக்கு பழைய உலகின் நினைவு வருவது தெரியும். பிறகு இங்கே அமர்ந்திருந்தாலும் கேட்பதே இல்லை. பக்தி மார்க்கத்திலும் அப்படி நடக்கிறது. சச்சங்கத்தில் அமர்ந்திருக்கும் போது புத்தி எங்கெங்கோ அலைந்து கொண்டே இருக்கிறது. இங்கே மிகப்பெரிய சக்திசாலி பரீட்சை நடக்கிறது. சிலர் இங்கே அமர்ந்திருந்தாலும் கேட்பதே இல்லை. சில குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. முன்னால் மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். புத்தி தந்தையோடு இருந்தால் அந்துமதி சோகதி ஆகிவிடும். அதற்காக மிக நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். கடைசி நேரத்தில் கடவுளோட நினைவோடு நம்ம இந்த உடலை விட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு பிறவி ஒரு நல்ல நிலையில் கிடைக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, அந்துமதி சோகதி. இங்கே உங்களுக்கு அதிக செல்வம் கிடைக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு
தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட்டு, வெற்றி மாலையின் மணியாவதற்கு மிக நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். மிக இனியவராக மாற வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, யோகமே பாதுகாப்பு கேடயமாக இருக்கிறது. அதனால் யோக பலத்தை சேமிக்க வேண்டும். ஆத்ம அபிமானியாக மாறுவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். விசேஷம் என்ற வார்த்தையின் நினைவு மூலமாக சம்பூரணத்தின் லட்சியத்தை அடையும் சுய மாற்றம் செய்பவர் ஆகுங்க. நான் விசேஷ ஆத்மா, விசேஷ காரியத்திற்கு நிமித்தமாக இருக்கிறேன். மேலும் விசேஷத்தை காட்டுபவர் என்பது எப்போதும் நினைவில் இருக்கட்டும். இந்த விசேஷம் என்ற வார்த்தையை விசேஷமாக நினைவில் வையுங்கள். பேச்சும் விசேஷம், பார்வையும் விசேஷம், செயலும் விசேஷம், யோசனையும் விசேஷம். ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த விசேஷம் என்ற வார்த்தையை கொண்டு வருவதால் எளிதில் சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். மேலும் எந்த சம்பூர்ணத்தை அடையும் லட்சியம் இருக்கிறதோ அந்த லட்சியத்தை எளிதில் பெற்றுவிடுவீர்கள். ஸ்லோகன். தடைகளை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக பேப்பர் என்று உணர்ந்து அவற்றை பாஸ் செய்யுங்கள். உங்கள் சக்திசாலியான மனதின் மூலமாக சக்காஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். இப்போது மனதின் தரத்தை அதிகமாக்குங்கள். அப்போது தரமான ஆத்மாக்கள் அருகில் வருவார்கள். இதில் டபுள் சேவை இருக்கிறது. சுய சேவையும் இருக்கிறது, பிறர் சேவையும் இருக்கிறது. அதனால் சுயத்திற்காக தனியாக முயற்சி செய்ய வேண்டியதில்லை. பலன் கிடைத்திருக்கிறது என்ற நிலை அனுபவமாகும். சதா சுயம் அனைத்து பிராப்திகளாலும் நிறைந்திருக்க வேண்டும். எல்லோரையும் நிறைக்க வேண்டும். இதுதான் இந்த நேர உயர்ந்த பிராப்தி. ஓம் சாந்தி.